கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திலே கூடியிருப்பது உண்மையிலே பேரானந்தம், மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் சமூகத்தில் தான் நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. யோசித்து பாருங்கள், இன்பம் அல்ல, பேரின்பம் அல்ல, நித்திய பேரின்பம் அவர் சமூகத்தில் தான் இருக்கிறது. ஆகவே அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் இந்த நித்திய பேரின்பம் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறது. தேவ சமூகம் எத்தனை பேருக்கு மனமகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றவங்க, வாருங்கள் நம்ம சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இந்த பாடல் நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆவியான நன்மை பிள்ளையாய் மாற்றினார். சேர்ந்து பாடுங்கள், அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான நன்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். சேர்ந்து பாடலாம். அவருடைய பிள்ளைகளை உரிமையோடு பாடுவோம். ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு அவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, அவரை போல ஒப்பானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி
நல்ல சத்தத்தை உயர்த்தி வேதம் சொல்லுகிறது, பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். எக்கால சத்தத்தோடு கர்த்தரை துதிக்கும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னார், அந்த அளவிற்கு அவர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாளில் அவர் செய்த நன்மைகளை சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினா அவரை பாடுவேன், அவரை பாடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த உலகத்துல தேவன் ஒரு மனிதனை அபிஷேகிப்பது, தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்புவது இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே அவனுக்குள்ளே அவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்குள் உலாவி உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்கிற ஜனம் ஆண்டவரை பார்த்து சொல்லட்டும், உங்க பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இதுவரைக்கும் யாரையும் அப்படி ஒரு தெய்வத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆண்டவர் உம்மை போல ஒருவர் இல்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகம் நம்மை மறுரூபமாக்குகிறது. அதான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல. யோசித்து பாருங்க, கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதிலே தன்னுடைய ஆயுள் காலத்தில் பாதிக்கு மேலே வரும் பொழுது தன்னுடைய பலனை எல்லாம் இழந்துவிடும். இப்பொழுது இந்த கழுகு புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதற்கு ஒரே வழி, இது தன்னுடைய பலனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் என்ன அர்த்தம்? இது கண்மலையினுடைய அந்த வெடிப்புகளுக்குள்ளாக அங்கே சென்று தன்னுடைய அழகுகளினாலே தன்னுடைய கூறிய அந்த மூக்கு பாருங்க, அதை வைத்து தன்னுடைய ஒவ்வொரு சிறகையெல்லாம் அது பித்து போடும், உதித்து போடும். பிறகு பாருங்க, அந்த அழகை பாறையிலே தேய்த்து தேய்த்து அதை மிகுந்த கூர்மையாக்கிக் கொள்ளும். பாருங்க, இப்படி பலனை புதுப்பித்துக் கொள்கிறது. பாருங்க, இப்பொழுது தன்னுடைய ஆயுட்காலத்தின் அடுத்த பாதி மிகுந்த வல்லமையோடு கூட அந்த கழுகானது புதுபலத்தோடு செயல்படும். இந்த நாளிலும் கூட பலத்தை இழந்து இவ்வளவு நாட்களும் கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்திலே ஓடிட்டோம். ஆனாலும் இந்த நாட்களிலே உணர்கிறோம் ஒரு பலனை இழந்தது போல. பாருங்க, அன்றைக்கு அந்த எலியா கர்த்தருக்காக வைராக்கியமான காரியங்களை அவன் செய்தவன் தான். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்பதாக அக்கினியை இறக்கி கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்தவன். அந்த பாகால் தீர்க்கதரிசி என்பதாக கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்களை அறிக்கை செய்ய வைத்தவன். தேசமே அவனுக்கு எதிராக இருந்தது, அரசாங்கம் எதிராக இருந்தது, ராஜா எதிராக இருந்தார். ஆனாலும் தனித்த ஒருவனாய் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினவன் இப்பொழுது சோர்வு, அவனுக்கு ஒரு புது பலன் தேவை. அதான் ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அந்த அப்பம் என்னதை காண்பிக்கிறது? தேவ வார்த்தையையும் தண்ணீர் தேவ அபிஷேகத்தையும் காண்பிக்கிறது. இந்த நாளிலும் என்னை கேட்கிற தேவ ஜனமே, பலனை குன்றி பலனே இல்லையே, இனிமேல் எப்படி ஓட போகிறேன்? நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்கள் புது பலனை போல, அந்த கழுகை போல நீங்கள் பெற்றுக்கொண்டு உயர உயர எழும்பி, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை மறுரூபம் ஆக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீ நல்லவர்
சர்வவல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை உற்சாகமூட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உங்கள் கர்த்தர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில தடைபடவே தடைபடாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க தேவனால் நீங்கள் உயர்வீர்கள், உங்கள் தேவனால் நீங்கள் பெருகுவீர்கள். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி அவருடைய சமூகத்துல சொல்லுங்க, என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடாது. ஓ ஹalleluya 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 ஹalleluya. தேவ சமூகத்துல, நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஆராதித்து நம்ம பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவே தடைபடாது. ஹalleluya 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 ஜீசஸ். நல்ல கரம் தட்டி பாடுவோம், நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஆமென். நம் தேவன் நம்மை உயர்த்தினார், தடுக்கவே முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? பாடுங்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பிரியமானவர்களே, நம்ம கலங்கி நின்ற பொழுதெல்லாம் நம்மை தூக்கினவர், அவன் கலங்காதே என்றவர் நம்மோடு இருக்கிறார். கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே, தனித்து நின்றபோது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே, தனித்து நின்றபோது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்னும் கைவிடே என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்னும் கைவிடே என்றார். விசுவாசமாய் சொல்லுவோம். என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோடு சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, ஆண்டவரே பார்க்கும். என்னால முடியல ஆண்டவரே, என்னை முடிய வைக்க முடியாத பலன் பரிசுத்த ஆவியானவரே உம்மிடத்திலே உண்டு. பலன் தாரும். முடியாது என்றபோது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் சூழ்நிலை வெட்கப்படட்டும், பிசாசு வெட்கப்படட்டும், என் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள்
அதை பார்க்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? எங்க உயர்வை, எங்கள் பெருக்கத்தை, எங்கள் ஆசீர்வாதத்தை, எங்களை ஏளனம் செய்த கண்கள், நாவுகள், காதுகள் கேட்கும், பார்க்கும், பேசும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நாங்க ஆவிக்குரியதில் எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோமோ, எங்கெல்லாம் சாட்சியாக வாழ முடியாமல் இருந்தோமோ, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்திருக்கிறீர்களோ? உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை ஆளுகை செய்கிற தெய்வம் உண்டு. நான் மனம் தளர்ந்த போது என் அருகில் நின்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. ஆண்டவர் சொல்றார், இந்த நாள்ல உங்க அருகில நின்று, கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வே என்றாரே. அப்படி சொல்றவங்க மட்டும் சூழ்நிலை வெட்கப்படட்டும், பிசாசு வெட்கப்படட்டும். இந்த வார்த்தையை சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தும் பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பாருங்க, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல பாடல். மோசே, மிரியம், தேவ ஜனங்கள் அவர்கள் தம்புரை மீட்டிக்கொண்டு சந்தோஷமாய் நடனமாடிக்கொண்டே பாடுகிற அந்த பாடலை தான் அங்கே இங்க பார்க்க முடியும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாடல்? எகிப்தின் அடிமைத்தனம் பாருங்க, அதுவரைக்கும் 400 ஆண்டுகள் அடிமைத்தனம். இப்பொழுதோ விடுதலை உள்ள ஒரு வாழ்வு, சுயாதீனமில்லாத வாழ்க்கை, எதையும் தங்கள் விருப்பப்படி செய்ய முடியாது. அடிமைகளை போல இருந்த, அடிமைகளை போலல்ல, அடிமைகளாகவே இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனம் இப்பொழுது கொண்டாடுகிறது. என ஆண்டவர் சொல்லிட்டார்ல, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல நீ காண்பதில்லை. அந்த சிவந்த சமுத்திரத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். பார்வோன் சேனை முழுவதும் அழிக்கப்பட்டது. இப்பொழுது பாடுகிறார்கள், கெம்பீரித்து பாடுகிறார்கள். அப்படி பாடும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, அந்த 13 இருந்து 17 வரைக்கும் நல்ல அருமையாக அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். என்ன சொல்றாங்க? இப்போ கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெயத்தை இதற்கு பின்பு நாங்கள் போகிற அந்த கானான் தேசத்துக்கு ஆண்டவர்களை கொண்டு போக போகிறார். அதற்கு எதிராக எங்களுக்கு எதிரிட்டு அநேக ஜனங்கள் வரத்தான் போகிறார்கள். அப்படி வந்தார்கள் பாருங்க, 31 ராஜாக்கள் வந்தார்களாம். பாருங்கள், இப்படிப்பட்ட அந்த எதிரிகள் கூட்டம் என்ன சொல்றாங்க? உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழிநடத்துகிறீர், ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். யோசித்து பாருங்க, எங்களுக்கு நீங்க செய்ய போற, எங்களுக்கு செஞ்ச அற்புதம், எங்களுக்கு செய்ய போற தேவனுடைய காரியங்களை பார்த்து, அவருடைய கரத்தை பார்த்து ஜனங்கள் தத்தளிக்க போகிறார்கள். தொடர்ந்து சொல்றாங்க, பெலிஸ்தீன் குடிகளை திகில் பிடிக்க போகிறது. பாருங்க, இன்னும் இவங்களுக்கு இன்னும் அற்புதம் நடக்கல, இதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை. ஆனா அவங்க விசுவாசமா பாடுறாங்க, கர்த்தர் எங்களுக்கு செய்த இந்த அற்புதத்தின் விளைவு இன்னும் சில அற்புதம் நடக்க போகிறது. எங்களுக்கு எதிராக வருகிற ஜனங்கள் தத்தளிக்க போகிறார்கள், எங்களுக்கு எதிராக வருகிற ஜனங்கள் கலங்க போகிறார்கள், திகில் பிடிக்க போகிறது. ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்தே போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேலே விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நீர் நாட்டுவீர்.
எதிரிகளை எப்படி அவங்களுடைய நிலையை குறித்து பாடுறாங்க பாருங்க. கல்லை போல கரைந்து போவார்களாம். திகில் பிடிக்குமா, பயம் பிடிக்குமா பாருங்க. அவங்க வந்து கரைந்து போவார்களாம். கல்லை போல அசைவுற்று இருப்பார்களாம். இதெல்லாம் எதனால? ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆராதனை ஆசீர்வாதங்களிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கு செய்த அற்புதங்கள் எத்தனை எத்தனை! அதே போல இன்னும் அதே போல ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். அப்படி ஆண்டவர் இதிலும் பெரிதான காரியங்களை அன்றைக்கு அந்த எகிப்தினுடைய அந்த ஒரே பார்வோனை அழித்த அந்த அதிசயம் 31 ராஜாக்களை கலங்க பண்ணினது. வாழ்க்கையில இனிமேலும் எதிரிட்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளும் அவைகள் இல்லாமல் போகும், கரைந்து போகும். அவைகளை ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அது சத்துருவின் தந்திரமாயிருக்கலாம், சூழ்ச்சியாயிருக்கலாம், எதிரிட்டு செய்கிற அவருடைய கிரியையாயிருக்கலாம், பொல்லாத மனிதர்களாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் கரைந்தே போவார்கள். திகிலும் பயம் அவர்களை பிடிக்கும். கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். எப்படி கல்லு அசையாம கிடக்குமோ அதே போல திகிலோடும் பயத்தோடும் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். கர்த்தர் நம்மை அப்படி கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அப்படி சொல்றவங்க மட்டும், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயமாக இந்த நாள்ல கூட கர்த்தர் அப்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், என்னை கேட்கிறவர்களே, தற்போது இஸ்ரேல்ல இன்னும் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, அந்த சிறிய தேசம் எவ்வளவு பெரிய தேசங்கள், எவ்வளவு தேசத்தில் கூட்டணிகள் செய்து யுத்தம் செய்தாலும் அவர்களை ஜெயிக்க முடியல. அதற்கு அவர்களுடைய அந்த ரகசியத்தை சொல்லுகிற அந்த காரியம் என்ன தெரியுமா? இப்படி நான் ஒரு ஆர்டிகல்ல படித்தேன். அவங்க எப்போதும் சங்கீதம் 91 தங்கள் எந்த சூழ்நிலைக்கும் அவர்கள் 3 முறை அதை படிப்பார்கள். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில, அவங்க வேலையில, அவங்க தொழில, அவங்க தேசத்துல, எதுவா இருந்தாலும் இந்த அதிகாரத்தை சங்கீதம் 91 3 முறை படிப்பார்களாம். பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சொல்ற அந்த சாட்சி என்னன்னா, இந்த அதிகாரத்தை இவர்கள் 3 முறை வாசித்து முடிக்கும் பொழுதே அற்புதம் நடந்து விடுமா. அப்படித்தான் பாருங்க, அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு வல்லமை உண்டு. யோசித்து பாருங்க, ஒரு ஆபிரகாமின் சந்ததிக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு பாருங்க தேவன் இவ்வளவு உண்மை உள்ளவராய் இருப்பாரானால், இயேசுவின் மூலமா அப்படியே சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட உங்களையும் என்னையும் அவர்களை விட எவ்வளவு மேன்மையாக அவர் பார்க்கிறார். அப்படியானால் நமக்கு எவ்வளவு தீவிரமாய் அவர் நமக்காய் யுத்தம் செய்வார், நமக்காய் கிரியை செய்வார். ஆகவே இந்த நாள்ல கூட அந்த சங்கீதத்தை நம்ம பாடுவோம். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட பாடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நாங்கள் நிச்சயமாக உம்முடைய மறைவினால், ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தினாலே நாங்கள் ஒரு பெரிய விசுவாசமாய் பாடுவோம். ஆமென். எந்த சூழ்நிலையானாலும் இந்த சூழ்நிலையை அவர் மாற்றப் போகிறார். விசுவாசமாய் பாடலாமா? தேவன் அடைக்கலம், தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவர், அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால்
கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் விபத்துகள் ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆமென். நம் பக்கத்திலே எத்தனை பேர் ஆயிரம் விழுந்தாலும் நம்மை அணுகவே அணுகாது. தேவன் நம்மை சுற்றி சூழ பாதுகாக்கிறார். என் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருவோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடு. விசுவாசமா அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். மாணவரே உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். அவர் சட்டைகளின் கீழ் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாக்கிற ஆண்டவர். ஆகவே எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதிருங்கள். தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் இந்த நிகழ்ச்சியில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சங்கீதம் 91 நம்ம அறிக்கை செய்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் தவற விடாமல் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்ல முடியும்? எங்கள் குடும்பத்திலே, எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் தொழிலிலே, எங்கள் வேலையிலே நாங்கள் பார்க்க போகிறோம் சொல்றவங்க ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட உங்களை இப்படியாய் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு நான் ஜெபித்து இந்த ஆராதனை ஆசீர்வாத நிகழ்ச்சியை முடிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை ஆசீர்வாத நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறுவர்கள் முதல் ஒவ்வொரு பெரியவர்கள் முதியவர்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த கரத்துல தருகிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், இந்த வியாதி சுகமாக வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை என் வாழ்க்கையில நான் பாடினேனே, என் வாழ்க்கையில எந்த பொல்லாப்பு எந்த வாதை நேரிடாத நான் விசுவாச அறிக்கை செய்தேனே, இந்த நேரத்தில் என் வியாதியை சுகமாக்கும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் தழும்புகளாலே அற்புத சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் விடுதலைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அற்புதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நீ கரத்துல தாழ்த்துகிறோம், சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.